வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் டெலிஷியஸ் கிச்சன். நான் லைன் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி. 35 ஆண்டு காலம் மயிலாடுதுறையில் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சுட்டு, அப்புறம் ஒரு 6 ஆண்டுகள் முதல்வராக சீர்காழி பெஸ்ட் கல்லூரியில் பணிபுரிஞ்சுட்டு இப்போது ஓய்வில் இருக்கேன், நிறைவு பெற்றிருக்கேன். இருந்தாலும் சமூகத்துக்கோ அல்லது மாணவ சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கை எனக்கு எப்போவுமே உண்டுங்கிறதால நான் ஓய்வு பெற்றாலும் கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களையோ அல்லது சமூகத்தில் உள்ள அனைவரையும் தொடர்பு கொள்ளணுங்கிற ஆசையால் இந்த கிச்சன் அந்த சேனலை நான் தொடங்கியிருக்கேன். இந்த கிச்சன் சேனல் எப்படி நம்ம எந்த வகையில் நான் அமைச்சிருக்கேன்னா, இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் குக்கிங். இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் ஃபார் பிகினர்ஸ் இன் குக்கிங் and also for people, employed people. So these aspects are nowadays getting memento. அதனால் நான் அவங்க பயன்பெறுற வகையில் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி முதல்ல ஸ்வீட்டோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி ஸ்வீட் பண்ண போகிறேன். அந்த ஸ்வீட்டுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் செய்முறை எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். அந்த பெங்காலி ஸ்வீட்டுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சிம்பிளான வழி தான். நம்ம ரொம்ப நல்லா சீக்கிரம் கற்றுக்கிட்டு இதை செய்யலாம். இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 பொருட்கள். அது நான் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். 100 கிராம் தேங்காய் பூ, 150 கிராம் அல்லது 150 ml மில்க், இந்த காய்ச்சின பால், 150 ஒயிட் சுகர் சர்க்கரை, அப்புறம் 50 முந்திரி, ஒரு 50 நெய். இது போதும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு. இந்த வழி இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் பண்ணலாம். பிகினர்ஸ்க்காக தான் இதை நான் போட்டு காட்டுறேன். எல்லோரும் பண்ணலாம். அதுக்கு போட வேண்டியது, இந்த வாசனைக்கு அரோமாவுக்கு போட வேண்டியது, அலங்கரிக்க வேண்டியதெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் அதிகமாக தேவைப்படாது. வெறும் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவும் இருந்தால் போதும். இதை செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்வீட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு, நான்ஸ்டிக்கில் பண்ணால் இப்போ ஸ்வீட்லாம் கொஞ்சம் நல்லா வரும். அதனால் அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு நெய் போட்டு, இந்த நெய் அப்படியே உருகி வரட்டும். இந்த உருகி வந்த உடனே இதில் ஒரு லிக்விட் மீடியம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாம் அடுத்தபடியாக ஜீனியை இதில் கலக்கணும். பாவுக்குலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கம்பி பதம், 2 கம்பி பதம், 1 கம்பி பதம் இதெல்லாம் தேவையே கிடையாது. சாதாரணமாக இதை நல்லா கரையை விட்டால் போதும். அதனால் இந்த நெய்யை போட்டுட்டு கொஞ்சோண்டு பாலை ஊற்றிப்போம். இதுவும் கொஞ்சம் சுடட்டும். காய்ச்சின பால் தாங்கிறதால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாலை காய்ச்சிட்டோம், நல்லா திரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா லேசாக சூடு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீடியத்தில், இந்த மில்க் மீடியத்தில் நம்ம ஜீனியை கொட்டுறோம். ஜீனியை கொட்டி அப்படியே வச்சிடுறோம். ஒரு ஸ்லோவில் வச்சிடறோம். இதை அப்படியே இந்த மீடியத்தை அப்படியே வச்சிடறோம். அடுத்தது இந்த தேங்காய் பூவு, முந்திரி, இது ரெண்டையுமே ஒன்றா அரைக்கணும். ஆனால் முந்திரியை சாதாரணமாக அரைச்சா ஒன்றுக்கு ஒன்று
வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த தேங்காய் பூவோட சேர்த்து அரைக்கணும். இதை ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு நான் அந்த விழுதை காமிக்கிறேன். இதுதான் அந்த விழுது. இதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். நல்லா மைய அரைச்சாச்சு, நல்லா மைய அரைச்சாச்சு. இதெல்லாம் ஒன்றும் கோர்ஸ் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை என்ன கொஞ்சம் உயர்த்தி வச்சு இந்த பேஸ்ட்டை கலக்கிறோம். சுகர் ப்ளஸ் பாலோட இதை கலக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து டிசால்வ் ஆகி ஒரு பதத்துக்கு வருது. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இதை வந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸில் நான் ரொம்ப நல்லா இது வந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எதுக்காக இந்த ஸ்வீட்டை நான் பண்ணேன்னாக்க, சில்ட்ரனுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளது. அதாவது முந்திரி பருப்பு ப்ரோட்டீன், சூப்பராக ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்கும். கொஞ்சம் தான், அதுவும் நல்ல கொழுப்பு தான் இருக்கும், கெட்ட கொழுப்பு அதில் இல்லை. அதே மாதிரி தேங்காய்னா பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து இப்போல்லாம் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது. அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு அப்படின்னு தான் இப்போ ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அதனால் தேங்காயை சேர்த்துட்ருக்கோம் நம்ம. அதனால் தேங்காயும் இந்த முந்திரி பருப்பும் கலவை வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ். இதை சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களை தவிர மீதி பேரெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் இதை வந்து முதல்ல செஞ்சு காட்டுறது வந்து ஒயிட் சுகரால் செய்யணும், அதுதான் முறை. அதனால் நான் ஒயிட் சுகரால் பண்ணுறேன். இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு கூட நம்ம பண்ணலாம். நாட்டு சக்கரை போட்டு பண்ணணுன்னா அது வேறு மாதிரி கலர் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து அப்புறமா நான் அடுத்தபடி ஒரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை ஆக்சுவலாக நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து தி ப்ராசஸ் ஷுட் கோ ஆன் ஃபார் நியர்லி 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இட் வில் கெட் கான்சன்ட்ரேட்டட். ஏன்னா சுகர் இல்லையா, அது நல்லா தண்ணி விடும். அதோடு சேர்த்து நம்ம பாலும் சேர்த்துருக்கோம். எதுக்காக இந்த மீடியத்தை கொடுக்குறோன்னாக்கா, இந்த எல்லாம் வெந்து வரணும். ஏன்னா பச்சையாக தானே அரைச்சிருக்கிறோம், அதனால் வெந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த மீடியத்தை கொடுத்துருக்கோம் நம்ம. பால் இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வருது பாருங்கள். Be careful that you shouldn't keep the flame high, because there is every chance of getting it stuck in the bottom of the vessel. So better be always in a medium level. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நல்ல பபிள் வருது பாருங்கள். யூ கேன் see the change now. எப்போவுமே இந்த ஸ்வீட்டெல்லாம் அடி விடாமல் கிளறலத்தில் தான் இருக்குது. கிளறுனா தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா பக்குவமாக வரும். கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா இது ஒட்டி வீணாக போயிடும். நம்ம செய்கிற பர்பஸே வீணாக போயிடும். நல்லா வருது, நல்லா வந்து பபுள் வருது. அப்போது இது இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் நெய் போடுவோம். எதுக்கு நெய் போடுறோன்னா, இது இந்த மாதிரி பாயில் ஆகி கான்சன்ட்ரேட் ஆகி வரும்பொழுது அந்த பகுதி பாட்டம் பகுதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த நெய் விடுறோம். The content will be released from the bottom of the vessel. பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவில் கஞ்சி காய்ச்சிருந்தோம்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கூழ் காய்ச்சிருப்பீங்க, இல்லை கேழ்வரகில் கூட கூழ் காய்ச்சிருப்பீங்க. அதே ப்ரொசீஜர் தான்.
அடி விடாமல் கலரணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, எல்லோரும் செய்யலாம். அதுக்கு தான் பிகினர்ஸுக்கு நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். ஒரு ஜாங்கிரியோ அல்லது இன்னொரு இதுவோ நான் போட மாட்டேன். ஏன்னா அது செய்கிறது கொஞ்சம் ப்ரொசீஜரெலாம் பண்ணணும். அது கொஞ்சம் பதம்லாம் மாவெல்லாம் புழியணும், அதெல்லாம் இருக்குது. இதுன்னா பதம்லாம் பார்க்க வேண்டாம். சுகருக்கு வந்து பதம் பார்க்க வேண்டாம், பாவு காய்ச்ச வேண்டாம். சும்மா கொட்டி கலரிக்கிட்டே இருந்தால் போதும், ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் செமி சாலிடாக வரும்பொழுது குங்குமப்பூ, இதுக்கு முந்திரி பருப்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருக்கோங்கிறதால குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு கலருவோம். இட்ஸ் ஃபார் அரோமா. அப்புறம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த குங்குமப்பூ தூணிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஒன்றும் இதுக்கு ஒரு கொஞ்சம் கலர் க்ரீம் கலராக வரும். இது எப்படி நாங்கள் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அல்வா பதத்துலேயும் நம்ம செய்யலாம். இன்னும் சுருளை வதக்கணும்னா பர்ஃபி மாதிரியும் பண்ணலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம், கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம். நீங்கள் எப்படி பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ, பர்ஃபியாக பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா சுருளை விடுங்க. நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு பதத்தை. இல்லை குழந்தைகள்லாம் வந்து அது கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும். தட் இஸ் த திங். எனக்கு நல்லா அந்த அரோமா வருது. அந்த குங்குமப்பூ போட்டு அழகாக அந்த க்ரீம் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி வந்து ஒயிட்டு வந்து க்ரீமாக மாதிரி இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம ஆரம்பித்தப்போ ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ க்ரீம். அப்படியே வந்து அந்த பபுள் வந்து குழியாக ஆகும். இப்போ குழி விழும், அதில் பபுளும் பெருசாக ஆகுது பாருங்கள். அடியில் கொடுத்து நம்ம கிளறிட்டு இருக்கணும். தான் நம்ம பண்ணக்கூடியது. இப்போ கொஞ்சம் நெய் போடுவோம். அட்டு ஸ்ட்ரெச்சாக நெய் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது உள் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா உள் வாங்குது பாருங்கள். போடுற நெய்யெல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒதுங்குது லேசாக. பசங்களாம் ரொம்ப குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க. இது அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஹெல்த்து நல்லா தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். இல்லைன்னா ஏதாவது இன்னும் நான் இன்வென்ட் பண்ணல, இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் நான் இன்னும் பண்ணலை. சுகர் ஃப்ரீயை போட்டு இந்த சுகருக்கு பதிலாக போட்டால் ரொம்ப நிறையா ஆகும். அதனால் அது ஹவ் இட் வில் பி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பரீட்சை பண்ணி தான் பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் த யூஷுவல் ப்ரொசீஜர் பை வாட் த பெங்கால் ஸ்வீட் இஸ் மேட். குங்குமப்பூலாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுது. குங்குமப்பூ நட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக போடுறதில்ல இந்த ஸ்வீட்டுக்கு, ப்ளைனாக தான் இருக்கும். நான் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு நட்ஸ் எல்லாம் போட மாட்டேன். நான் செய்கிற முறையை உங்களுக்கு சொல்கிறேன். விரும்புனா நீங்கள் இந்த இதெல்லாம் கிளறி கொட்டின பிறகு இந்த இது பண்ணும்பொழுது அலங்கரிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் வேணால் நீங்கள் கொஞ்சம் நட்ஸை தூளாக பண்ணி
பெருசாலாம் போடக்கூடாது, தூளாக பண்ணி வேணால் மேலே தூவலாம். சுருண்டு வருதல் அப்படின்னு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க. சுருண்டு வர்ற வரைக்கும் கிண்டணும்பா. இப்போ உங்களுக்கு அந்த சுருண்டு வர்றது என்னான்னு நீங்கள் பார்க்குறீங்க, தெரியுது இல்லையா? ஓகே, எடுத்துடலாம். எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் பதம். இது நான் வந்து வேற ஒரு பவுலில் டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் பெங்காலி ஸ்வீட், முழுமை பெற்ற பெங்காலி ஸ்வீட்டு வித் வெரி சிம்பிள் டெக்கரேஷன் வித் குங்குமப்பூ அண்ட் கேஷ்யூ நட்ஸ் ஒன்லி. இதில் தேங்காய் பூ கூட தூவலாம், வேண்டாம் டூ மச் ஆஃப் கார்னிஷிங்னு. நேச்சுரலாக இது மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணலாம். இந்த சேனலை வந்து நீங்கள் எப்போவும் நிறைய ஃபாலோ பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேரிங்கில் தான் இன்றைக்கி உலகமே இருக்குது, ஷேரில் தான் இருக்குது. அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.